வணக்கம் ரவி. அதாவது கர்நாடக மாநிலம் கடலோர மாவட்டமான தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் தாக்கம் அடுத்த 2 தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருவதால் தட்சிண கன்னட மாவட்டம் கடப்பா தாலுகாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் அமைந்துள்ள இந்த கடப்பா தாலுகாவில் தற்போது அந்த மேற்கு சரிவில் உற்பத்தியாகும் மழை நீர், அதாவது குமாரதாரா மற்றும் நேத்ராவதி ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மழை பெங்களூரு மங்களூரு இடையே செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மலைமண் சரிவு ஏற்பட்டு தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடப்பா தாலுகாவில் உள்ள குமாரதாரா மற்றும் நேத்ராவதி ஆறுகளில் வெள்ள அபாயத்தை எட்டி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நதி முழுவதும் சுமார் பாலத்தை ஒட்டி தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை இங்கு முடங்கி போயுள்ளது. போக்குவரத்து அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தட்சிண கன்னடா மற்றும் உடுப்பி உத்தரகண்டா மாவட்டங்களில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தற்போது இந்த அதிக அளவு பாதிப்பு கடப்பா தாலுகாவில் ஏற்பட்டுள்ளது. கடப்பா தாலுகாவில் உள்ள இந்த நேத்ராவதி, குமாரதாரா ஆகிய 2 ஆறுகளிலும் தற்போது வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அந்த உள்ளூர் பகுதியில் பாலங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த மழையின் தாக்கம் அடுத்த 2 தினங்களுக்கு நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. ரிதி.